கேரள மாநிலத்தில் தாக்கியுள்ள பறவை காய்ச்சல் தமிழகத்தில் பரவாமல் தடுக்க கோழி பண்ணைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. கேரள மாநில ஆலப்புழா, கோட்டயம் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பறவை காய்ச்சலால் 20,000 வாத்துகள் உயிரிழந்தன. இந்நிலையில் தமிழகத்தில் முட்டை உற்பத்தியில் முதன்மை வகிக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோழி பண்ணைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பறவை காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை குறித்து மாவட்ட கலெக்டர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் கோழி பண்ணையாளர்கள், கால்நடை மருத்துவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. செய்தியாளர்களிடம் பேசிய கலெக்டர் தட்சிணாமூர்த்தி, கோழி பண்ணைகள் சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் நோய் பரவுவதை கண்காணிக்க 20 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அனைத்து பண்ணையாளர்களும் உயிரியல் பாதுகாப்பு முறையின்படி கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று கேரளா செல்லும் வாகனங்களையும் திரும்ப வரும் வாகனங்களையும் மற்றும் முட்டை கொண்டு செல்லும் இந்த ட்ரேக்களையும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்த பின்பே பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிவிரைவுப்படை 20 போட்டிருக்கோம். அது இல்லாமல் வழக்கமான கால்நடை மருத்துவர்கள் இருக்கிறாங்க. பறவை காய்ச்சலை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் கலெக்டர் கேட்டுக் கொண்டார்.